அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் என்ற தலைப்பில் இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களை பொறுத்தவரை நமக்கு இரண்டு வாழ்க்கை இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஒன்று இவ்வுலக வாழ்க்கை, இன்னொன்று மறு உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. இது அடிப்படையாக ஈமானும் நம்ம கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி கைரும் வ ஷர்ரும் மினல்லாஹி தஆலா. அப்ப இது அடிப்படையாக ஈமான் கொள்ளக்கூடிய விஷயமாக மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உலகத்தில் நாம் மரணித்து விட்டாலும் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்பது அழியாத நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத முஸ்லிம்களாகிய நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். யதார்த்தமும் அதுதான், உண்மையும் அதுதான். என்ற இவ்வுலகத்தோடைய இந்த உலகம் முடிந்துவிடும், அழிந்துவிடும் என்று இருக்குமேயானால், இதற்கப்புறம் எதுவுமே இல்லை என்று இருக்குமேயானால், இந்த உலகத்தில் அனைவரையும் நீங்க நல்லவர்களாக பார்க்கவே முடியாது. அப்படி அவர்கள் வாழ வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பொதுவாக இந்த சட்ட திட்டங்களுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் வேண்டாம், அப்படி இருப்பாங்களே ஒழிய, காசு பணம் வைத்திருக்கிறவர்கள், செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், படைபலம் பணபலம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் விஞ்சி போயிடுவாங்க. அப்படித்தான் நடந்து கொண்டும் இருக்கிறது இந்த உலகத்தில். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் சுகபோகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுகபோகமாக வாழ்வதின் காரணமாக ஏராளமான தவறுகளையும் ஏராளமான குற்றங்களையும் செய்து எந்த விதமான ஒரு தண்டனையும் இல்லாமல் என்ன செஞ்சிடறாங்க, மூத்தா போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்ப இந்த உலகத்தை அவர்கள் தான் அனுபவித்திருக்கிறார்கள். நல்லவனாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்று அதிகமாக தான் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மனிதரும் இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லை. அப்ப நிச்சயமாக இப்படியான மனிதர்களுக்கு நாளை மறுமை என்ற ஒரு நாள் இருக்க வேண்டும். அந்த நாளில் நல்லவர்களாக உலகில் வாழ்ந்தவர்கள் அங்கே வெற்றி அடைந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த உலகில் கெட்டவர்களாக தீயவர்களாக வாழ்ந்தவர்கள் அதற்குண்டான தண்டனையை பெற வேண்டும் என்பது நம்ம உள்ளம் சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாம் சொல்லக்கூடிய யதார்த்தமான உண்மை. அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை விளங்கிய நாம்
நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதான் இங்க உள்ள விஷயமே. இந்த பூமியை பொறுத்தளவுக்கு, இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விவசாய நிலம். அதை நம்ம சரியான முறையில் பயிரிட்டு களை எடுத்து நீர் பாய்ச்சி நல்ல முறையில் அறுவடை செய்தால் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சும்மா நெல்லை தூவி விட்டு நீங்க வாட்டுக்கு போனீங்க, களையும் புதரும் எல்லாம் மண்டி போய் ஒண்ணுமே இல்லாமல் எல்லாம் சாவிகளாக எல்லாம் என்னது ஒண்ணுமில்லாமல் போய் எந்த விதமான ஒரு விளைச்சலும் இல்லாமல் போய் ஒண்ணும் இல்லாமல் நீங்க கை சேதப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அந்த விவசாய நிலம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த உலகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்றான். என்ன உதாரணம் சொல்றான்? சோதனை அப்படிங்கிற ஒரு உதாரணம். உங்களுக்கு இந்த உலகமே ஒரு சோதனை தான். ஹலக்கல் மௌத்த அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் நம்ம அந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோமே, எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் உங்களில் நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வும் மரணம் நமக்கு தந்திருப்பது எதற்காக வென்றால் நமக்கு ஒரு படிப்பினைக்காக, சோதனைக்காக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த உலகம் நமக்கு சோதனை கூடமாக இருக்குமேயானால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, எப்படி அமைத்துக் கொண்டால் மறுமையில வெற்றி அடைய முடியும், மறுமை வாழ்க்கை நமக்கு பிரகாசமாக ஈடேற்றமாக இருக்கும் என்று நம்ம எண்ணி இந்த உலக வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு முதல்ல பகுத்தறிவு கொடுக்கப்பட்டதே அவன் சிந்திப்பது சரி தவறு எது என்பதை சிந்தித்து சரியானதை முடிவெடுப்பதற்காகத்தான். ஆனா அந்த அறிவை நம்ம அதிகமாக நல்லதுக்கு பயன்படுத்துறதே கிடையாது. அறிவு வழங்கப்பட்டது, சிந்திப்பதற்குண்டான ஆற்றல் நமக்கு தரப்பட்டது, நல்லது கெட்டதை பகுப்பாய்வு செய்து நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனா மனிதர்கள் அதிகமாக இதை செய்வதே இல்லை. தீமையின் பக்கம் நாடக்கூடியதாக அவனுடைய உள்ளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சைத்தானுடைய தூண்டுதல். சைத்தான் என்ற அல்லாஹ் ஒரு படைப்பையும் படைத்திருக்கிறான். படைத்து அவன் மனிதனுடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டாக்கி அவனை நல்வழியில் செல்ல விடாமல் தடுத்து அவனை பாவமான காரியங்கள், கெட்ட விஷயங்கள், அந்த மாதிரியான அந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அதுல மூழ்கடிக்க செய்து நம்மளுடைய வாழ்க்கையை அவன் நாசமாக்கி விடுகின்றான். நம்ம அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். சைத்தானுடைய பிடியில விழுந்து விடாமல் என்ற அவன் ஒரு சபதம் ஏற்று வந்திருக்கிறான். இந்த உலகத்துல உன்னை வணங்கக்கூடிய அடியார்களை அதிகமாக நீ காண மாட்டாய், நான் அதிகமானவர்கள் நரகத்திற்குரியவர்களாக மாற்றி விடுவேன், அவர்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் இருப்பேன், அவர்களுக்கு ஆசை வார்த்தையை நான் கூறுவேன், அப்படி கூறும் பொழுது நான் சொல்வதையெல்லாம் அவர்கள் கேட்பார்கள் என்ற அடிப்படையில சைத்தான் சபதமேற்று வந்திருக்கிறான். அந்த சைத்தானுக்கு தான் நம்ம அதிகமாக அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள்ல நம்மையே மறந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் மட்டுமே நிரந்தரமானது என்ற எண்ணி நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் விதியாக்கப்பட்டது. அந்த மரணம் எப்ப வரும் என்று யாருக்காவது தெரியுமா? நம்முடைய மரணம் நமக்கு எப்ப வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இது நம்மளுக்கு என்னவென்றா நம்ம வயசான காலம் வரைக்கும் இருப்போம், 80 வயசு வரைக்கும் இருப்போம், 100 வயசு வரைக்கும் இருப்போம், அப்புறமா நம்ம பார்த்துக்குருவோம். இப்ப நம்ம ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆடி இந்த வயசுல ஆடாம எந்த வயசுல ஆடுறது, இந்த வயசுல கெட்டு போகாம எந்த வயசுல கெட்டு போறது, இந்த வயசுல ஜாலியா இருக்காம எந்த வயசுல ஜாலியா இருக்கிறது என்று சொல்லி இளைஞர்களுடைய ஒரு பெருங்கூட்டமே கெட்டு குட்டிச்சவரா போய் கொண்டிருக்கிறாங்க. சமுதாயத்தினுடைய சாபக்கேடாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களையும் அழித்து தங்கள் குடும்பத்தையும் அழித்து அப்படியான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இஸ்லாம் இளைஞர்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாளைக்கு அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இளைஞர்கள் வருவார்கள், இளைஞர்கள் நிற்பார்கள். எப்படியாப்பட்ட இளைஞர்கள்? பள்ளிவாசலோடு தொடர்புடைய இளைஞர்கள், இறை வணக்கத்தில் ஊறி திளைத்த இளைஞர்கள், இறைவனுடைய வணக்கத்தில் இறைவனுடைய அச்சத்தில் ஊறி திளைத்த இளைஞர்கள் நாளைக்கு மறுமை நாள்ல அரசனுடைய நிழலுக்கு கீழே வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் அப்ப இளைஞர்கள் முதலில் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஆசை வாசங்களுக்கு, இந்த உலகத்தில் திறந்து விடப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, இந்த உலகத்தில் திறந்து விடப்பட்ட தடை செய்யப்பட்ட விஷயங்களுக்கு நம்முடைய உள்ளம் தூண்டும். அதன் பக்கம் போய் விடக்கூடாது, சென்று விடக்கூடாது. அதை நம்ம தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடையாக எது இருக்க வேண்டுமா? இறையச்சம் இருக்க வேண்டும். ஒரு மூமினிடத்தில் பிரதானமாக இருக்க வேண்டியது அதுதான், இறையச்சம், இறைவனை பற்றி உண்டான பயம்.
நாளைக்கு மறுமை நாளில் அவன் நம்மளை விசாரிப்பான் என்ற ஒரு அச்சம், விசாரித்து நமக்கு நல்லறங்கள் செய்யவில்லை என்றால், நம்ம பாவத்தில் மூழ்கி இருந்தோமையானால் நம்மை நரகத்தில் தூக்கி போட்டு விடுவான் என்ற ஒரு பயம், அதுதான் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றும். அதுபோக இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை பொறுத்தளவுக்கு அது பெரும்பாலும் அவர்களுக்கு கைகூடுமா இல்லையா என்பது சந்தேகமா இருக்குது. நிறைய பேர் வணங்குறாங்க, இறைவனை தொழுகிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, மற்ற நல்ல காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து மார்க்கம் சொன்ன அடிப்படையில் செய்யறதில்லை. இந்த மறுமையில வெற்றி அடைவது இது ரொம்ப முக்கியமான விஷயம். கொள்கை ரொம்ப முக்கியம். சும்மா மனிதனா பிறந்துட்டால வெற்றி அடைஞ்சிட முடியாது. இந்த மார்க்கத்தில் ஒரு நிலையான ஒரு பிடிப்பான ஒரு கொள்கையில் இருக்க வேண்டும், சத்தியத்தில் இருக்க வேண்டும், தௌஹீதில் இருக்க வேண்டும், இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக, அனைத்து விஷயங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். இப்படி வாழ்ந்தா தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். இந்த கொள்கையில நம்ம உறுதியாக இருந்து விட்டோமையானால் இறைவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், எதையும் வணங்க மாட்டேன். அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும், நீங்கள் கருதக்கூடிய எவ்வளவு பெரிய சக்தி என்று நீங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் என்று நீங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தாலும், எல்லா ஆற்றலும் அவருக்கு இருக்குது என்று நீங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தாலும், நான் அவற்றை வணங்க மாட்டேன், அதற்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்ற நம்பிக்கையோட இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய ஒருவராக நீங்கள் வாழ்ந்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை, வழிகாட்டுதலை நீங்கள் சரியான முறையில பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்திருந்தால், மனிதன் என்ற ரீதியில நீங்க என்ன பெரிய தவறு செய்தாலும் அல்லாஹ் நாடினாலும் மன்னிச்சிருவான். ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள், தூதருக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை நீங்கள் அமைத்துக் கொண்டால் மறுமையில ரொம்ப பெரிய ஒரு கை சேதமாக போய்விடும். அதையும் நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம் சகோதரர்கள்ல வந்து கொள்கை ரீதியாக சரியான கொள்கை எது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ எங்க அப்பா அம்மாட்டம் சொன்னாங்க, எங்க முன்னோர்கள் சொன்னாங்க என்ற வழிமுறையின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. அப்ப அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன கொள்கையை நாம சரியான முறையில் விளங்கி கொண்டோமையானால், அதில் இருக்கக்கூடிய போதனைகளை நாம் அறிந்து கொண்டோமையானால், இந்த உலகத்தை நாம் சரியான முறையில் வாழ்ந்து விடலாம். இந்த உலகத்தில் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இறைவன் அனுமதித்தது எது, இறைவன் தடுத்தது எது, இறைவன் விரும்பக்கூடியது எது, இறைவன் வெறுத்தது எது, தூதர் சொன்ன வணக்க வழிபாடுகள் என்ன, தூதருக்கு மாற்றமாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோமையானால் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அசத்தியத்தை தூர வீசிடுவோம். அப்படி வாழக்கூடிய நேரத்தில் அது நமக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு பயனளிக்கக்கூடியதாக போய்விடும். அப்ப இந்த கொள்கை விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு பார்க்கிறோம், அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயம், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் அடிபணிந்து கிடக்கக்கூடிய, மண்டியிட்டு கிடக்கக்கூடிய, அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய, அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடக்கூடிய, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடிய, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்யக்கூடிய, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு மொட்டை போடக்கூடிய, இப்படியான நம்ம ஒரு வழிமுறையை பார்க்கிறோம். இதெல்லாம் நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறார். அதான் பெரிய வைத்தறிச்சல நமக்கு பெரிய ஒரு விஷயமா என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் நன்மை என்று செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவம் என்று எந்த பாவத்தை சொல்கிறானோ அந்த பாவங்களை இந்த மனிதர்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்மை என்ற பெயரில். அப்ப சைத்தான் எப்படியெல்லாம் உள்ள வந்து வழிகெடுக்கிறாங்க பாத்தீங்களா? முந்தைய சமுதாயமும் இதே மாதிரி தான் வழிகெடுக்கப்பட்டார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சைத்தானுடைய வழிகாட்டுதல், அந்த வழிகெடுத்தல் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஜெனரேஷனையும் நரகத்திற்கு உண்டானவர்களாக மாற்றிக் கொண்டிருப்பதான் அவனுடைய வேலையே. முந்தைய சமுதாயத்தையும் அப்படித்தான் வழிகெடுத்தான். நபிமார்களுடைய போதனைகளை செவியேற்க விடாமல், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின்படி வழி நடக்க விடாமல், அவர்களுக்கு பின்னாடி வந்தவர்களை சைத்தான் வழிகெடுத்து, இதே இறந்தவர்களை வழிபடக்கூடிய, நல்லவர்களை வழிபடக்கூடிய, நபிமார்களை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு வழிமுறையை சைத்தான் ஏற்படுத்தினான். தூதர் கொண்டு வந்த போதனை என்பது வேறு, அதை புறம் தள்ளிவிட்டார்கள். இறைவனிடமிருந்து வந்த வேதம் என்பது வேறு, புறம் தள்ளிவிட்டார்கள். சைத்தானுக்கு அடிபணிந்தவர்களாக, சைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக கொண்டு வந்த நபிகளையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட நல்லவர்களையும் வணக்கத்திற்குரியவர்களாக மாற்றிக்கொண்டார்கள், வழிபாட்டிற்குரியவராக மாற்றிக்கொண்டார்கள். இறந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு சமாதி கட்டி வழிபட ஆரம்பித்து விட்டார்கள், வணக்க வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்.
இதை இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். தன்னுடைய மரண தருவாயில கூட என்ன செஞ்சாங்க, சமுதாயத்திற்கு இந்த ஒரு பாரதூரமான விஷயத்தில் விழுந்து விடக்கூடாது, இணை வைப்பில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மரண நேரத்தில் மரண வேதனையை பொறுத்து கொண்டவர்களாக மக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. லஹனல்லாஹ யஹூத வன்னசாரா இத்தஹத குபூர் அம்பியாஹிஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்களே, அந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும்னாங்க. அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து கருணையில் இருந்து அப்புறப்படுத்தட்டும் அப்படின்றாங்க. அப்ப நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களையே வணங்கும் இடமாக மாற்றிக்கொண்டவர்கள் அவர்களாக மாற்றவில்லை, சைத்தானுடைய தூண்டுதலாக மாற்றினார்கள். நபிமார்கள் தன்னை வணங்க சொல்லியிருப்பாங்களா? எனக்கு எல்லாம் ஆற்றல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா? நான் எல்லாம் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் சொல்லியிருப்பாங்களா? நபிமார்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள், சைத்தான் சொல்லியிருக்கிறான். சைத்தான் சொன்னதின் அடிப்படையில், சைத்தானுடைய தூண்டுதலின் அடிப்படையில், சைத்தான் வழிகெடுத்ததின் அடிப்படையில் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் வணக்க ஸ்தலங்களாக மாற்றப்பட்டன, வணங்கக்கூடிய இடமாக மாற்றப்பட்டன, அவர்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டன. இதை ரசூலுல்லாஹ் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அது மாதிரி அதே மரண நேரம் தான் உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இன்னொரு மனைவி, ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிசீனியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிற்கு போயிட்டு அந்த மரியா கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்து அங்க அந்த வேலைப்பாடுகள் அது அப்படியே என்ன செய்யறாங்க, ரசிச்சு பேசுறாங்க. இவ்வளவு அழகான ஒரு வேலைப்பாடுகள், இவ்வளவு அழகான ஒரு கட்டம், அப்படி இந்த மாதிரி ரசிச்சு பேசுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பூமியில ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து இறந்து விடுவாரையானால் அவரின் மீது அந்த ஒரு அடக்கஸ்தலத்தின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் தான் மனிதர்களிலேயே மகா மட்டமானவர்கள். அல்லாஹ்விடத்தில் மனிதர்களிலே மகா கேவலமானவர்கள் யார் என்றால், நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அவர்கள் மீது ஒரு வணக்க ஸ்தலத்தை, வழிபாட்டு தலத்தை, தர்கா தலத்தை உண்டாக்கி விடுகிறார்கள். இவர்கள் தான் மனிதர்களிலேயே மகா மட்டமானவர்கள் என்று சொன்னார்கள். இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியாக சைத்தான் என்பவன் அல்லாஹ்வை விட்டு திசை திருப்பும் விதமாக, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு திசை திருப்பும் விதமாக, நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கும் விதமாக சைத்தான் அவன் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு நாம பின்பற்றி போய்கொண்டிருக்கிறோம், சைத்தானை பின்பற்றி. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்ஹிலு ஃபி ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டவர்களை இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குதுவாத்தி சைத்தான், சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு எதிரியாக இருக்கிறான். சைத்தான் என்பவன் மோமின்களுக்கு பகிரங்கமான எதிரி. அவனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இஸ்லாத்திற்குள்ள முழுமையா வாங்க, குர்ஆன் சுன்னாவிற்குள் உள்ள வாங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடியமான ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ் அல்லாத எதற்கும் கிடையாது. அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல, அவனால் நேசிக்கப்பட்டவர்களுக்கு கூட கொடுக்கல. அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார்? நபிமார்கள். அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் உண்மையாக நல்லடியார்கள். அவர்கள் யாரை சொல்லி இருக்கிறார்கள் அவர்களும் நல்லடியார்கள். யாரு? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில யாரையெல்லாம் சலாஹித்து சொல்லி இருக்கிறாரோ நபி அல்லாதவர்கள் அவர்களும் நல்லடியார்கள். அந்தந்த இறை தூதர்கள் யாரையெல்லாம் நல்லவர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்களோ, முந்தைய இறை தூதர் சொன்னது யார் யார் நமக்கு தெரியாட்டாலும் அந்த நபியை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள் நல்லடியார்கள். ரசூலுல்லாஹ் நமக்கு யார் நல்லடியார்கள் என்று சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. யாரு? நம்ம யார கற்பனை வச்சு ஊருக்கு ஊர் அடக்கம் பண்ணி வச்சிருக்கோமோ அவர்கள் எல்லாம் சொல்ல கிடையாது. அவர்களை பத்தி எல்லாம் யாரும் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்ன நல்லடியார்கள் என்பவர் சஹாபாக்கள். ஆனா நாம என்ன செய்யறோம்? நாம யார விரும்புறோமோ, நாம யார நல்லவர்னு சொல்றோமோ அவர்களை எல்லாம் புதைத்து வைத்து, அவர்கள் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி வைத்து அதை வணங்கக்கூடியவர்களாக, அதில் போய் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மளை சைத்தான் மாற்றிவிட்டான். இந்த சைத்தானுடைய அடிச்சுவட்டிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியேற வேண்டும். அதுபோக இந்த வாழ்க்கையில நம்முடைய குடுக்கல் வாங்கல்கள், அது விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில் நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல்லின் அடிப்படை, செயலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதன் முழுமையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு தீர்வு இல்லை என்று சொல்ல அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. ஆனா அப்படி இருக்கும்போது நம்முடைய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தனக்கு வழிகாட்டியாக வேற ஒரு ஆக்கி கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அகில உலகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், முன்மாதிரியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறம் தள்ளிவிட்டு தங்களுடைய வழிகாட்டிகளாக தங்களுக்கு மார்க்கத்தை இவர்கள் தான் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையில மக்கள் யாரையெல்லாம் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் யாரையெல்லாம் அவர் அப்படி சொல்றார்களோ, ஆனா அவர்கள் தங்களுடைய வழிகாட்டியாக ரசூலுல்லாஹ்வை எடுத்திருக்காங்க. அதான் இங்க பெரிய ஹைலைட். இவங்க யாரையெல்லாம் தனக்கு வழிகாட்டியாக இவர்கள் சொல்கிறார்களோ, ஆனா அவர்கள் யாரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ்வை. அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு 4 இமாம்கள் என்ற பெயர்ல நம்ம மக்கள் மத்தியில பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது மதுஹபுகள். இந்த மதுஹபு இமாம்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன தெரியுமா? இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி. ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவோ அதான் எங்களுடைய வழிமுறைன்றாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த வழிமுறை எது? நபியினுடைய வழிமுறை. நாம தேர்ந்தெடுத்த வழிமுறை எது? அந்த இமாம்களுடைய வழிமுறை. எந்த ஒரு இமாமும் தனக்கு என்று ஒரு வழிய பாதையை உண்டாக்கவே இல்லை. என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று யாரும் சொல்லல. நான் உங்களுக்கு மார்க்கத்தை காண்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன், என்னுடைய வழிமுறையை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று எந்த ஒரு இமாம்களும் சொல்லல. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க இமாமாவே இருக்க முடியாது. அப்படி ஒருவர் சொன்னார் எந்த இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் இமாமே இல்லை. ஏன் அப்படி சொல்லக்கூடியவன் செய்தான். அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான். என்ன சொல்றான்? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். உங்கள் இறைவனிடமிருந்து இறைக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவனிடமிருந்து வந்தது 2 தான். ஒன்னு வேதம் குர்ஆன், இன்னொன்னு தூதருடைய வழிமுறை, தூதருடைய வாழ்க்கை வழிமுறை வழிகாட்டுதல், அவங்களுடைய வாழ்க்கை. குர்ஆனுக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை, இதுதான் அடிப்படை, இதுதான் இறைவன் புறத்திலிருந்து வந்தது. இன்னைக்கு நம்மள இன்னும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்க. இந்த சிறுக்கை எல்லாம் எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த பின்பற்றுதல் என்று வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மட்டும் கிடையாது, இன்னும் இருக்கிறார்கள் என்று சஹாபாக்களை உள்ள கொண்டு கோர்க்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் விஷயமாக நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஏண்டா மறுமையில வெற்றி அடைவதற்கு, மறுமை வாழ்வு நாசமா போவதற்கு குர்ஆன் சுன்னாவை விட்டு வெளியேறுவது என்பதான் பிரதான காரணமே. இந்த சஹாபாக்களை பொறுத்தளவுக்கு அவங்க யாரை பின்பற்றினாங்க? அவங்க யாரை பின்பற்ற வேண்டும்? ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றணும். எந்த ஒரு சஹாபியை நான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னால் அவங்க சஹாபியாக இருக்க முடியாது. அப்படி அவங்க சொல்லவும் இல்லை. அவர்களைத்தான் ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றினார்கள், குர்ஆனை தான் வேதமாக ஏற்றுக்கொண்டார்கள், தூதருடைய வழிமுறையின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொண்டார்கள். அந்த சஹாபாக்களை இன்னைக்கு நாம பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. அவங்கள அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு சொல்றானே, ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்றானே. எதனால சொல்றான் தெரியுமா? அவர்கள் இந்த குர்ஆன் சுன்னா வழியில இருந்ததனால, அல்லாஹ்வை அவர்கள் நேசித்ததனால, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டதனால அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். நாம அவர்கள் யாரை எல்லாம் நேசித்தார்களோ, நாம அவர்கள் யாரை பின்பற்றினார்கள், சஹாபாக்கள் யாரை பின்பற்றினார்களோ அவர்களை நாம் பின்பற்றினா அல்லாஹ் நம்மளை நேசிக்க மாட்டானா? அது சஹாபாக்களுக்கு மட்டும் உள்ளதா? அது மாதிரி குர்ஆன்ல சில வசனங்கள் சஹாபாக்கள் சம்பந்தமாக சிறப்பித்து சொல்லக்கூடிய வசனங்களை வைத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய வழிகேடர்கள் உண்டாகிவிட்டார்கள். நவீன சலஃபுகள் என்ற பெயரில் குர்ஆனும் சுன்னாவையும் தாண்டி 3வதாக ஆதாரம் இருக்கு, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடியவர்கள், சஹாபாக்கள் புரிந்ததின் அடிப்படையில் தான் நீ புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படியாக கிளம்பி விட்டார்கள். சஹாபாக்கள் புரிந்தது மாதிரி நம்ம புரிய வேண்டும் என்ற எந்த அவசியம் கிடையாது. உள்ளது குர்ஆன் சுன்னா, அது என்ன சொல்லுது அது நமக்கு போதும். புரிகிறத ஆளாளுக்கு ஒன்னொன்னு புரிவாங்க. மனிதனுடைய அறிவு என்பது, சிந்தனை என்பது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொன்றும் மாறுபடும். அப்ப அவரவர்கள் ஒன்றை வைத்து புரிந்து கொள்வது என்பது எல்லா நேரத்திலும் சரியா வராது. சரியாக சொல்லி வைப்பார்கள், யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு விஷயத்தை புரிந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, நம்மளும் அந்த குர்ஆன் வசனத்தை பார்க்கிறோம், சரியா இருக்குது, ரைட், ஓகே, சரிதான். ஆனா தப்பா இருக்குது, இல்ல நீ அவங்க புரிஞ்ச மாதிரி தான் புரியணும், அவங்க விளங்கின மாதிரி தான் விளங்கணும், அவங்க சிந்திச்ச மாதிரி தான் நீ சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அது மார்க்கத்தில் உள்ளதே இல்லை. அதுபோக என்னது, இத்தூதருக்கு மாறு செய்து மூமின்கள் அல்லாத வழியில் யார் செல்கிறார்களோ அவர்களை நம்ம நரகத்தில் ஒன்று சேர்ப்போம் அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தியை வைத்துக் கொண்டு அப்ப மூமின்களுக்கு என்று ஒரு தனியான வழி இருக்கிறது. மூமின்கள் யார் தெரியுமா? முதல் மூமின் யார் தெரியுமா? சஹாபாக்கள் தான். அவர்களுக்கு என்று ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியை நம்ம தனியா எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு வர்றாங்க. அந்த வசனம் அதை சொல்லவே இல்லை.
சரி, மூமின்களுடைய வழியை பின்பற்ற மூமினுடைய வழினா என்ன வழி? மூமினுக்கு என்ன வழி இருக்குது? ஒருத்தர் மூமினாக இருக்க வேண்டும் என்றால் அவன் பின்பற்ற வேண்டிய வழி என்ன? குர்ஆன் சுன்னாவும் தானே. நீங்க யார முதல் மூமின் சொன்னீங்களோ அவர்கள் எதை பின்பற்றினார்கள்? அதுதான் அவருடைய வழி. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தூதருக்கு மாறு செய்யறது அதுவும் பாவம். அது போல மூமின்கள் தூதர் வழியில வந்தார்களே, தூதரை பின்பற்றினார்களே, அது ரெண்டையும் அல்லாஹ் ஒரே விஷயமா தான் அல்லாஹ் சொல்லிக்கிறான். இப்படி குர்ஆன்ல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் யார் வானவர்களுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் ஜிப்ரீலுக்கு மீகாயிலுக்கு குறிப்பா சொல்லுவான். வானவர்களுக்கு எதிரியாக வானவர்கள் ஜிப்ரீல் மீகாயில் வந்துருவாங்க. அப்ப தூதருக்கு மாறு செய்யறது எல்லாம் வந்துடும். ஆனால் அந்த மூமின்களை கண்ணியப்படுத்தும் விதமாக மூமின்கள் அந்த தூதர் வழியில சென்றார்களே அதற்கு மாறு செய்கிறார்களோ அப்படின்னு எல்லாம் என்ன செய்யணும், ஒரு கண்ணியம் கொடுக்கும் விதமாக சொல்லப்பட்டது ஒழிய இது இவர்களை தனியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்படுறது இல்லை. தனியாக அவர்களுக்கு என்ன வழி இருக்குது? அபூபக்கர் சித்திக்கினுடைய தனியான வழி இருக்குதா? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்று தனி வழி இருக்குதா? உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு மற்ற சஹாபாக்கள் அவர்களுக்கு என்று தனி வழி இருக்குதா? தனி பாதையை தனக்கென்று அமைத்துக் கொண்டார்களா? இல்லை. ஆனா நம்ம அந்த சஹாபாக்களை நம்ம பார்த்தோமே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர யாரையும் பின்பற்றக்கூடாத ஒரு முடிவில் இருந்தாங்க. தெளிவாகவும் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? என்னுடைய வாப்பா சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேன்னாங்க. தமத்து ஹஜ் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில உமர் ரலியல்லாஹு அவங்க தமத்து ஹஜ் கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒருவர் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட மகன்கிட்ட கேட்கறாங்க, தமத்து ஹஜ் செய்யலாமா? தாராளமா செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்க வாப்பா கூடாதுன்னு சொல்றாரு, தமத்து ஹஜ் செய்யக்கூடாது, உமர் ரலியல்லாஹு கூடாதுன்னு சொல்றாங்களே, இது சம்பந்தமா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க திருப்பி கேட்கிறாங்க, இதுக்கு நீ பதில் சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு சொல்லி இருக்க, என்னுடைய வாப்பா ஒன்னு சொல்லி இருக்க, இதுல எதை நீ எடுத்துக்கொள்வாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு சொல்லி இருக்கிறாங்க, என் வாப்பா ஒன்னு சொல்லி இருக்கான்னு வச்சுக்க, எதை நீ எடுத்துக்கொள்வாய்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியத்தான் எடுத்துக்கொள்வேன். அதுதான் மார்க்கம்ட்டாங்க. என் வாப்பா சொல்ல கேட்க முடியாதுன்ட்டாங்க. அப்ப இப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அப்ப நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் வழியும் நம்ம பின்பற்றணும். சஹாபாக்கள் அவங்களுடைய தனி வழி இருக்கா இல்லையா, அதை நம்ம பின்பற்ற முடியாது. இப்படி சொன்னோம்னா நீங்க எப்படி ஹதீஸ் ஏத்துக்கிறவ? நீ எப்படி ஹதீஸ ஃபாலோ பண்ணுவ? ஹதீஸ் எல்லாம் சஹாபாக்கள் சொன்னதானே அப்படின்னு கேட்கறாங்க. இது அறிவுள்ள யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹதீஸ் சஹாபாக்கள் சொன்னதில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதை சொன்னது. சஹாபாக்கள் அவர்களாக சொன்னா அதுக்கு பேர் ஹதீஸ் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாதான் ஹதீஸ். நல்லா விளங்கணும். சஹாபாக்கள் அவர்களாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அது சஹாபியின் கூற்றுதான், சஹாபியினுடைய சொல்லுதான், அது மார்க்கம் இல்ல. அந்த சஹாபி இது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொன்னால் அது ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றதை ஏத்துக்கிறோமா, சஹாபாக்கள் சொல்றதை ஏத்துக்கிறோமா? அது எப்படி சஹாபாக்கள் நமக்கு நம்பிக்கை எப்படி நீ வைக்கிற? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்கள் அனைவரும் நல்லவர்கள். நமக்கு தெரியாது, வேற ஒரு சில செய்திகளின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம் நமக்கு தெரியாது. டோட்டலாக நல்லவர்கள். பையத்துல் ரில்வானில் கலந்து கொண்டவர்கள் நரகம் போக மாட்டார்கள் என்ற செய்தி இருக்கிறது. பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி இருக்கிறது. 10 பேர் கொண்ட நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான தோழர்கள் விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள். முஹாஜிர் அன்சாரிகளுடைய சிறப்பு சம்பந்தமாக குர்ஆன் பேசுகிறது. அதை வச்சுக்கிட்டு கூட பாருங்க, முஹாஜிர் அன்சாரிகளை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அந்த வசனம் அதை சொல்லவே இல்லை. இந்த நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அதிகமா இந்த சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தமிழ்ல சொல்ல மாட்டாங்க, இந்த அரபியில சொல்லக்கூடியதுனால நமக்கு என்ன செய்யுது, சில பேர் குழப்பமா இருக்கு. இன்னமும் நம்ம மக்கள் அந்த மாதிரி விளங்கி வச்சிருக்காங்க. இந்த வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் இத்தபிஊஹும் பிஇஹ்சான் அப்படின்னு வருதா இல்லையா? அதாவது முஹாஜிர்களும் அன்சாரிகளும் முந்தி ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் நல்ல முறையில் பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்ப சஹாபா அதாவது அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களே அவர்களையும் பொருந்தி கொண்டான் அப்படின்ற உடனே அப்ப அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் இப்படின்னு கதையை மாட்டி விட்டுறது. ஆனா அதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாடு துறந்து வராங்களா இல்லையா, அதுக்கு பேர் முஹாஜிருங்கிறது. நீ தமிழ்ல மொழிபெயர்த்து இப்படி சொல்லு, நாடு துறந்து வந்தார்களே, நாடு துறந்து வந்தவர்களுக்கு உதவி செய்தார்களே அன்சாரிகள், அப்படி சொல்லு, உதவி செய்தார்களே அவர்களையும் அவர்களை பின்பற்றி நாடு துறந்து வந்தார்களே அவர்களை பின்தொடர்ந்து உதவி செய்தார்களே இவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். முடிஞ்சு வச்சது. ரெண்டுமே சஹாபாக்கள் தான். முன்னாடி செஞ்சது அதை தொடர்ந்து பின்னாடி செஞ்சது, உதவி முன்னாடி செஞ்சது அதை தொடர்ந்து பின்னாடி செஞ்சது, 2 பேர் அவங்க தான், அவங்களோட அது கதை முடிஞ்சு போச்சு. நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம அவர்களை ஃபாலோ பண்றதுக்கு சொல்லவே கிடையாது, அவர்களை பின்தொடர்றதுக்கு நமக்கு இதே இல்லை. தெளிவா சொன்னாங்க, மக்கா வெற்றிக்கு பின்னாடி ஹிஜ்ரத் இல்லைன்ட்டாங்க. நம்ம எங்கிட்ட போய் ஹிஜ்ரத் செய்யறது? மக்கா வெற்றிக்கு பின்னாடி ஹிஜ்ரத் இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ்.
ஹிஜ்ரத்தில் நம்ம எப்படி அவர்களை இதுங்க முடியும்? அப்ப இது ரெண்டு விஷயமும் சஹாபாக்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுபோல நீங்க நல்லா விளங்கிக்கிறேன்னு, எல்லா சஹாபாக்களும் முஹாஜிர்கள் கிடையாது, எல்லா சஹாபாக்களும் அன்சாரிகளும் கிடையாது. முஹாஜிர் அன்சாரி என்பது இரண்டு பண்புகள். நாடு துறந்து வந்தவர்களுக்கு முஹாஜிர்ங்கிறது, நாடு துறந்து வந்தவர்களுக்கு உதவி செய்தார்களே அவர்களே அன்சாரி என்று சொல்லுவது. மதீனாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அன்சாரிகளா? மக்காவில் இருக்கக்கூடிய அனைவரும் முஹாஜிர்களா? இல்லை. வேற நாட்டிலிருந்து நாடு துறந்து வந்தாலும் அவர் முஹாஜிர், வேற நாட்டிலிருந்து வந்தவருக்கு உதவி செய்தாலும் அவர் அன்சார். இங்க சொல்லக்கூடியது என்ன? அன்சார், உதவி செய்தவர், நாடு துறந்து வந்தவர். முதல்ல வந்தவர், அவரை தொடர்ந்து பின்னாடி வந்தவர், முதலில் உதவி செய்தவர், அவரை பின்தொடர்ந்து உதவி செய்தவர். இதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி இந்த மக்களை குழப்பும் விதமாக எல்லா இடத்துலையும் சைத்தான் உள்ள போது நல்லா கவனிக்கணும். நீங்க குர்ஆன் சுன்னாவை விட்டு வெளியேறுவதற்கு சைத்தான் எல்லா வழிகாட்டுதலையும் செய்து கொண்டே இருப்பான், எல்லா வேலைகளும் அவன் செய்து கொண்டே இருப்பான். நம்மளை தடம்புரலை செய்து நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கு. மறுமை வாழ்வு நமக்கு வெற்றி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிய வழியில நம்ம நடக்கணும். இந்த உலகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் நபி வழியில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு சோதனை கூடம், பல்வேறு சோதனைகள் வரும், எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்துல சகித்துக் கொள்ள வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டிய விஷயத்தில் எதிர்த்து நிற்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டிய விஷயம் வந்தால் புறக்கணிக்க வேண்டும். எல்லாமே நபி வழியில உள்ளது. பல அனாச்சாரமான விஷயங்களை நம்ம அழைப்பு விடுப்பார்கள், புறக்கணிக்கணும், அதில் போய் பங்கெடுத்துடக்கூடாது. அன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கிறது. நீங்க பங்கெடுத்து விட்டீர்களே ஆனால் பாவத்தில் பங்காளி ஆயிட்டிய, புறக்கணித்து விட்டால் ஈமான்ல உறுதியா இருக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்ல என்ன செய்யணும்? நம்ம நபி வழியின் அடிப்படையில் நடந்து கொண்டால் இந்த உலகம் என்பது நம்ம அந்த சோதனை கூடமாக நமக்கு அமைக்கப்பட்ட அந்த உலகம் என்பது அதுல நாம தேர்ச்சி பெற்று விட்டோம். இதுல குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக நம்முடைய வழிமுறைகளை அமைத்துக் கொண்டமையானால் இந்த உலகத்தில் நாம தோற்றுவிட்டோம். தோற்றுவிட்டால் மறுமை வாழ்க்கை நாசம், சர்வநாசம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லி இந்த முதல் உரையை நம்ம நிறைவு செஞ்சிருவோம். என்ன அப்படின்னா, யௌம துகல்லபு உஜூஹிஹிம் ஃபின்னார், நரக நெருப்பில் சில முகங்கள் போட்டு புரட்டப்படும். இது யாரை பத்தி பேசப்படுதுன்றா, இஸ்லாத்துல இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்கள பத்தி பேசல, இஸ்லாத்துல இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாங்களே அவர்களை பத்தி பேச. யௌம துகல்லபு உஜூஹிஹிம் ஃபின்னார் என்று அவங்கள பொறுத்த அளவுக்கு அது கன்ஃபார்ம். அது இஸ்லாத்தினுடைய பார்வையில அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அது நரகம் என்பது கன்ஃபார்ம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முறையில. ஆனா இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? யௌம துகல்லபு உஜூஹிஹிம் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அதான அல்லாஹ வ அதான ரசூலா. மறுமை நாளில் அவருடைய முகம் நரக நெருப்பில் போட்டு புரட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லையே, மாறாக சாதத்தனா வ குப்ரானா ஃபலல்லூன சபீலா, எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், வழிபட்டோம், ஃபலல்லூன சபீலா, எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள். சொல்லிட்டு அதோட நிக்க மாட்டோம். நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொல்லிவிட்டு எங்களுடைய பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் தான் நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன? அவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? எல்லாம் எங்களை வழிகெடுத்து அந்த பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் 2 மடங்கு நீ வேதனை கூட அல்லா, வல் அன்ஹும் லஹனன் கபீரா, மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஏற்படுத்தல்லா என்று கேட்பார்கள். கேட்டா நடக்க போறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே டோட்டல் முடிவு தானே, நரகத்துக்கு போயிட்டா எல்லாத்துக்கும் கொண்டது. நீ சொல்லி அங்க என்ன நடக்க போகுது? உலகத்துல உன்னை சீர்திருத்திக் கொள்ளணும். இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்படித்தான் நடக்கும், பாத்துக்க. நரகத்துல போட்டு புரட்டப்படுவோம், அங்கு கடந்து புலம்பு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்தில் ஒன்று சீராக்கி கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்கிறது. அதனால் குர்ஆன் சுன்னா வழியில் இந்த உலகத்தை நாம் அமைத்துக் கொண்டால், இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் மறுமையில வெற்றி அடையலாம், ஈடேற்றம் பெறலாம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.